எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே பிரசிடெண்ட்டும் நடிகருமான விஜய், சங்கீதா அவங்க ஒய்ஃப் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் நேற்று வந்து ஹியரிங்க்கு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க 28 அன்னைக்கு. அது வந்து அப்டேட் ஆகிருக்கு. என்னங்கிறத பார்க்கலாங்க. சங்கீதா வந்து டிவோர்ஸ்க்கு பிப்ரவரியில் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து ஜூனில் வந்து இது ஹியரிங்க்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீரியஸ் அலிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூனில் நடக்க போகிற இந்த ஹியரிங்கில் வந்து நேரில் ஆஜராகணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கு. இந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் இருந்த காரணத்தினால அவங்க வந்து ஆன்லைனில் ஏதோ ஹியரிங் அந்த இது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நடக்க போகிறதுக்கு நேரில் தான் வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து பிப்ரவரியில் அந்த இதை போட்டிருந்துருக்காங்கல்ல, அந்த கேஸ் அந்த இது பண்ணியிருக்காங்கல்ல டிவோர்ஸோடது, அதில் வந்து சொல்லியிருக்காங்க இவருக்கு வந்து எக்ஸ்டர்னல் அந்த இது இருந்திருக்கு, உறவு இருக்குது ஆக்ட்ரஸோட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேர் மென்ஷன் பண்ணல. அவங்களுக்கு வந்து 2021 தான் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியறதை பற்றி வந்து பேசினாலும் அவங்களுக்கு வந்து திரும்பி வந்து அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இது வந்து எனக்கு என்னோடய குழந்தைங்களுக்கும் வந்து பல ட்ராமா மாதிரி ஆச்சு, பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவர் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த இதிலலாம் வந்து இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் சோஷியல் மீடியாவில் அவரும் அந்த ஆக்ட்ரஸும் எடுத்து வெளியூர் போனது, இந்த பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லலாம் பங்கேற்றது, அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது. வெளியில் போகிறதுக்குமே வந்து இவங்களுக்கு நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த சிபிஎம் லீடர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இசிஐ ஆக்ஷன் எடுக்கணும் அகெயின்ஸ்ட் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கோவிலுக்கு அந்த சர்ச்சு மஸ்ஜித் இதெல்லாம் போயிருக்காருல திருச்சி ஈஸ்ட் அந்த இதில், அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போய் போர்ட் ஆஃப் கண்டக்டை வந்து மீறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இது கட்சி கொடியை வந்து அந்த இதை துண்டு வந்து போட்டு போயிருக்காரு. அது வந்து அகெயின்ஸ்ட் அந்த இது லா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். சண்முகம் அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருக்காரு. இந்த அலிகேஷன் வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அந்த இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த பெரம்பூரில் வந்து அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணதில் ஒரு அமௌண்ட் வந்து டேக்ஸ் இன்கம் இவ்வளோங்கிறத காமிச்சிருக்காரு, 315 கோடி அப்படிங்கிற மாதிரி. அந்த திருச்சியில் வந்து வேறு அமௌண்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க, வேரியேஷன்ஸ் இருக்குது. அதையும் வந்து அவங்க என்ன ஏதுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அங்கேருந்து ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கு நியூஸு. அந்த 100 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கான பணத்துக்கு வந்து எந்த இதுவும் வந்து அவங்க காமிக்கலை, டிஸ்க்ளோஸ் பண்ணலை எப்படி வந்ததுங்கிறது அப்படிங்கிறது அஃபிடவிட் வந்து இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் அந்த கோர்ட்டு ஹைகோர்ட்டு. இப்போ வந்து அந்த இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில, ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. இசிஐ அந்த சர்ச்சில் அந்த இது பண்ணது, அப்புறம் இங்கே வந்து அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அந்த இதோடது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாங்க. இன்னியோட லாஸ்ட் நாள் கேம்பெயின் பண்ணுறது முடியுது இன்னியோட. நாளைக்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, இன்றைக்கி ஈவினிங்கோட முடிஞ்சிடும். நாளான்னைக்கு எலெக்ஷன். நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல சிறந்த தலைவன் அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிரார்த்திச்சுப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.